ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த குறிப்புகள் அனைத்துமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புதிருக்குமான முதல் எழுத்து கொடுக்கப்படும். ரெண்டாவதா ஒவ்வொரு புதிருக்குமான மொத்த எழுத்துக்கள் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, மேலும் ஒவ்வொரு புதிருக்குமான கூடுதல் குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ரொம்ப எளிமையாக நீங்கள் இந்த புதிர்களுக்கான குறிப்புகள் அதை வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாகவே விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே. அந்த வகையில் தான் இன்றைக்கான புதிர்களும் ரொம்ப எளிமையாகவே இருக்கும், அதற்கான குறிப்புகளும் ரொம்ப எளிமையாகவே இருக்கும். புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் கமெண்ட்டும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு. கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த புதிர்களுக்கான விடைகளை கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க. வாங்க இன்றைக்கான முதல் புதிர், அதற்கான குறிப்புகளை பார்க்கலாம். இன்றைக்கான முதல் புதிர், அதற்கான குறிப்புகளை பார்ப்பதற்கு முன்பாக இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான ஒரு பொதுவான குறிப்பை நான் இங்கே முன்பாகவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து ஒரே எழுத்து தான். முதல் எழுத்து ஒரே எழுத்து தான். அதாவது ரா அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு புதிர்கள் தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுமே. அதாவது சிறிய ரா, தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய சிறிய ரா இருக்கு இல்லையா, அந்த ரா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்தாக அமையக்கூடியது அனைத்து புதிர்களுக்கும். வாங்க இன்றைக்கான முதல் புதிர், அதற்கான குறிப்புகள். இந்த புதிர்களுக்கான குறிப்புகள் அனைத்திற்குமான விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க. இன்றைக்கான முதல் புதிர், அதற்கான குறிப்பு. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து ரா அப்படிங்கிற எழுத்து. மொத்தம் 3 எழுத்துக்கள்னு சொல்லியாச்சு. இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள். நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, நொறுக்கு திணிகள், அதில் வந்து ஆங்கிலத்தில் பிஸ்கட் அப்படி ரொட்டீன் சாப்பிடுவோம். அதே போல் பன்னு சாப்பிடுவோம், ப்ரெட்டு சாப்பிடுவோம். ப்ரெட்டை போன்றே இருக்கக்கூடிய ஒரு காய்ந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒன்று ப்ரெட்டு மாதிரியே இருக்கும். ப்ரெட்டு வந்து மிருதுவாக இருக்கும், இது வந்து ப்ரெட்டு மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் கொஞ்சம் காய்ந்து கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடியது, ஆனால் மொறுமொருன்னு இருக்கக்கூடியது. அதாவது ஆங்கிலத்தில் கிறிஸ்பி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது போல இருக்கக்கூடிய ஒன்று. முதல் எழுத்து ரா, மொத்தம் 3 எழுத்துக்கள். அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. இந்த புதிர் சார்ந்த ஒரு கூடுதல் குறிப்பு. இது ஒரு நாட்டின் பெயர். இது ஒரு நாடு, இது ஒரு நாட்டின் பெயர். முதல் எழுத்து ரா, மொத்தம் 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். நாம் இதற்கு முன்பாக பார்த்த புதிர்களுக்கெல்லாம் 3 எழுத்து புதிர் பார்த்தோம். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரா அப்படிங்கிற எழுத்து தான். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள். மர வேலைப்பாடுகள் செய்வதற்கு இந்த கருவி பயன்படும். முதல் எழுத்து ரா, மொத்தம் 4 எழுத்துக்கள். அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். நண்பர்களே, ஒரு சிறிய நினைவூட்டல். அதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரா அப்படிங்கிற எழுத்து தான் தொடங்கக்கூடிய எழுத்து. இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள். மட்டைப்பந்து விளையாட்டு இருக்கு இல்லையா, ஆங்கிலத்தில் வந்து கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிரிக்கெட்டில் ஒரு அணி பெறக்கூடிய எண்கள், அதாவது ஒரு அணி பெறக்கூடிய ஓட்டங்களை வந்து இந்த சொல்லுவாங்க. மொத்தம் 4 எழுத்து சொல், முதல் எழுத்து ரா. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும்.
இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து ர அப்படிங்கிற தொடக்க எழுத்து தான். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் முகமதியர், அதாவது இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு பண்டிகையின் பெயர். மொத்தம் 4 எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து ரா. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து ரா அப்படிங்கிற எழுத்து தான். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் ஆங்கிலத்தில் வந்து சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சர்க்கிள் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள். நாம் இதற்கு முன்பாக 4 எழுத்து புதிர் பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மொத்தம் 5 எழுத்துக்களை கொண்ட புதிர்கள் பார்க்க போகிறோம். இந்த புதிர்களுக்கான மொத்த எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து ர அப்படிங்கிற எழுத்து. இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் ஒரு செய்தியோ ஒரு விஷயத்தையோ மற்றவங்களுக்கு தெரியாமல் வச்சுக்கிறது, மற்றவங்களுக்கு தெரியாமல் நம்மளே யாருக்கும் தெரியாமல் ஒரு விஷயம் தெரியுது, ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை வந்து யாருக்கும் கூறாமல் யாருக்கும் சொல்லாமல் நம்மளே யாருக்கும் சொல்லாமல் இருக்கிறத வந்து இந்த சொல்ல சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து சீக்ரெட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதற்கு இணையான ஒரு தமிழ் சொல்லுன்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பை பார்க்க முன்பாக முதல் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரா அப்படிங்கிற எழுத்து தான். முதல் எழுத்து ரா, மொத்தம் 5 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த மேலும் சில கூடுதல் குறிப்புகள். இப்போ ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதில் பல்வேறு வடிவங்கள் பல்வேறு வகைகள் இருக்கும் இல்லையா, அந்த வடிவங்கள் வகைகள் அப்படிங்கிறத இந்த சொல்லில் கூட சொல்லலாம். மொத்தம் 5 எழுத்துக்கள். முதல் எழுத்து ரா அப்படிங்கிற எழுத்து. அதுதான் அந்த புதிருக்கான குறிப்புகள் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கான புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். மேலும் இது போன்ற ஒரு அருமையான புதிர்கள் வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கான விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.